ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப திமுக இணைஞ்சிருக்காரு இல்லையா, உங்களுடைய கருத்து என்ன? எதிரிகளை கூட பற்றி பேசலாம், ஆனா துணிச்சல் இல்லாத ஒரு துரோகி, அவரை போல ஒரு கோலை கொச்சையா சொல்லணும்னா மனித பிறப்பே கிடையாது. அவர் அதிமுகலேருந்து விலகி திமுக சேரல. அவர் நாங்கள் அதிமுகலேருந்து நாங்கள் 5 வருஷம் முன்னாடி எடுத்துட்டோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தை குண்டர்கள் வைத்து எப்போது தாக்கினாரோ அப்பொழுதே பன்னீர்செல்வம் அவர்கள் 0 பன்னீர்செல்வமாகி செத்துவிட்டார். 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக அவர் முதலமைச்சராக பதவியேற்றுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஆகினால் ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை ஓபிஎஸ் போனாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. 2 கோடி தொண்டர்கள் இருக்கும் போது ஒரே ஒருத்தர் போனாரு, 2 பேர் போனாங்கன்ற பதவி சுகத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் போவதனால அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோ எல்லளவும் நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆன்மாவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆன்மாவும் அவரை மன்னிக்காது. ஓபிஎஸ் அவர்கள் வந்து இப்ப திமுக இணைஞ்சிருக்காரு இல்லையா, உங்களுடைய கருத்து என்ன? அவரை பற்றி பேசுறதுக்கு ஒரு கருத்துமே இல்லைங்கம்மா. அதிமுகவை வெற்றி இலக்கு நோக்கி பயணம் கொள்றதை பற்றி தான் நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோமே தவிர்த்து துரோகியை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு ஒன்றும் இல்லை. எதிரிகளை கூட பற்றி பேசலாம், ஆனால் துணிச்சல் இல்லாத ஒரு துரோகி, அவரை போல ஒரு கோலை பதவி வெறி பிடித்த ஒரு தன்மானமற்ற செயல்பாடு கொண்ட, எப்படி சொல்றதுன்னா கொச்சையா சொல்லணும்னா மனித பிறப்பே கிடையாது. இயக்கத்துக்கு எங்களுக்கு துரோகி ஆயிட்டாரு. எப்போ தலைமை கழகத்தை சூறையாடினாரோ மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இத்தனை முறை ஒரு தமிழகத்தில் இல்லை உலகத்திலே நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு முதலமைச்சராக வாழ்ந்தவன் ஒரு கட்சியில் போய் மாற்று கட்சியில் சேர மாட்டான். ஒரு இயக்கத்தால் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு முதல்வர் வேட்பாளராக மட்டுமில்லை முதலமைச்சராக அமர்ந்து முதல்வர் பதவியை அனுபவித்தவர் ஒரு கட்சி பதவிக்காகவும் நாளை கிடைக்கக்கூடிய அமைச்சர் பதவிக்காகவும் நாளை கிடைக்கக்கூடிய எதிர்கால வாழ்க்கைக்காகவும் மாற்று இயக்கத்தில், அதுவும் தலைவரால் எதிர்க்கப்பட்ட இயக்கம், அம்மாவால் எதிர்க்கப்பட்ட இயக்கம், அப்படிப்பட்ட ஒரு துரோக குடும்பத்தினுடைய இயக்கத்தை கண்டு இன்னைக்கு போய் சேர்ந்திருக்காருன்னா அவரை போல ஒரு மோசமான ஒரு பிறப்பை பார்க்க முடியாது. இந்த இயக்கத்தில் இருக்கவங்க அவருடைய பேரை சொல்ல கூட ரொம்ப கூச்சப்படுறோம். அவர் கட்சி விட்டு போனதுனால நாங்கள் அவர் மதிக்கிறதே கிடையாது. ஆரம்பத்திலிருந்தே இருந்து காரணம் என்னன்னாக்கா, அவர் முதலிருந்து ஒரு 5-6 வருஷமாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் அவர் ஒத்துழைப்பு கொடுத்தாரே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவருடைய பெயரும் அம்மாவினுடைய பெயரையும் அவர் அவர்களால் முன்னுக்கு வந்தார்களே தவிர அவரை ஒற்றப்படுத்தி அவர் மீண்டும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போய்விட்டார்கள். திராவிட கழகத்துக்கு போயிட்டு வர நாங்கள் அவரை சட்டமே பண்ணுவதே கிடையாது. ஓகே, நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6-5 வருஷத்துக்கு முன்னாடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் 3 முறை முதலமைச்சராக வந்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய அம்மாவினுடைய ஆதரவினாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆதரவினாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவினால் தான் அவர் முதலமைச்சரானார்கள். அப்படியேப்பட்டவர் கட்சிக்கு துரோகம் செய்துவிட்டு இப்போ நடுத்தருவில் போய் அந்த கட்சியில் போய் சேர்ந்திருக்கிறார். அவர் எந்த தொகுதியில் போய் நின்றாலும் நிச்சயமாக அவர் வெற்றி பெற மாட்டார். அவர் ஒரு ஓட்டு கூட அவர் வாங்க மாட்டார். எங்களுக்கு அதனால் எந்த விதமான நஷ்டமும் கிடையாது. அவர் அதிமுகலேருந்து விலகி திமுக சேரல. அவர் நாங்கள் அதிமுகலேருந்து நாங்கள் 5 வருஷம் முன்னாடி எடுத்துட்டோம். அவர் அதிமுகவில் உறுப்பினரே கிடையாது. அதிமுக உறுப்பினர் அவர் உறுப்பினரே இல்லாமல் சொல்லிட்டு எங்கள் எடப்பாடியார் அவர் உறுப்பினர் விட்டு தூக்கிட்டார். அவர் அதிமுகலே கிடையாது, எங்கள் கட்சியிலே இல்லை. 5 வருஷமாக எங்கள் கட்சியில் இல்லாத ஒருத்தர் இப்போ டிஎம்கேல போய் சேர்ந்ததை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை கிடையாது. இல்ல, அது மொத்தத்துல ஒரு எதிர்கட்சியா இருந்தவர், ஓகேவா, ஒரு காலகட்டத்துல வரைக்குமே திமுகக்கு எதிர்கட்சியா இருந்து அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய கருத்துக்களை பேசினவர், அவங்களுடைய கொள்கைக்கு ஆப்போசிட்டா நிறைய விஷயங்களை பேசினவர். இப்போ அவங்களுக்கே ஆதரவா போறது நீங்க எப்படி பாக்குறீங்க? பதவி சுகத்துக்காகவும் அவர் சுயநலத்துக்காகவும் போறவங்க அவங்க கட்சியோட பதவி தான் எதிர்பார்க்குறாங்க. அவங்க எம்எல்ஏ ஆகணும், அமைச்சர் ஆகணும், அவங்க இதுவாக நினைக்கிறாங்க. அவங்கள பற்றி ஆளுங்க கட்சிக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க தான் நாங்கள் 5 வருஷம் முன்னாடியே அவங்க எடுத்துட்டோம். அவங்க பதவி சுகத்துக்காக அங்கே போயிருக்கிறதுனால எங்கள் கட்சிக்கு எந்த இதுவும் கிடையாது, கஷ்டமும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கு. அதில் முக்கியமான விஷயம் என்ன சொன்னால், நீங்கள் இத்தனை நாளாக பார்த்துருந்துருப்பீங்க, எப்பயுமே இந்த தலைவர் போயிருக்காரு, அந்த தலைவர் போயிருக்காரு, இவங்க போயிருக்காங்க, எம்எல்ஏ போகிற முன்னாள் எம்எல்ஏ போயிருக்காங்க, எல்லாம் பேசுவீங்க. யாருன்னா ஒரு தொண்டம் போனால், ஒரு கடைசிக்கு கடை கட்ட தொண்டம் போனால் சொல்லியிருக்கீங்க, யாருமே பேசுனதே கிடையாது, யாரும் போகவே மாட்டாங்க. இந்த கட்சியை உருவாக்க எதுனா தலைவர்கள் கட்சி உருவாக்கல,
அதிமுகன்ற வந்து இயக்கத்தை வந்துட்டு தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் இது. அதனால வந்து எத்தனை தலைவர்கள் போனாலும் இது இப்போ போகிறது கிடையாது. தலைவர் இருக்க பிரிவுலேருந்தும் சரி, அம்மா இருக்கும்போதும் சரி, எத்தனோ பேர் போனாங்க. ஆனால் வந்து இந்த கட்சி அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. இந்த கட்சி விட்டு போனாலும் தொண்டர்கள் இருக்க வரைக்கும் இந்த கட்சி யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. 2026 எடப்பாடி ஆட்சி அமைக்கிறது உறுதின்றது நாங்கள் கேட்டுக்கிறோம். அவர் போனதுனால வந்து அவர் இருக்கிற தேனி மாவட்டத்திலும் சரி, பெரியகுளத்திலும் சரி, அவர் இருக்கிற இடத்துலயே அவரால் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்துலயும் வெற்றி பெற சொல்லணும் அதிமுக. அதாவது பன்னீர்செல்வம் என்பவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காண்பிக்கப்பட்டு 3 முறை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் இந்த நாட்டு முதலமைச்சராக்கப்பட்டவர். அவ்வளோதான். வேறு அவருக்குன்னு கட்சி பலம் எப்பொழுதுமே இருந்ததில்லை. ஆனால் இந்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சத்தியத்தாலும் தர்மத்தாலும் உருவாக்கப்பட்ட இயக்கம். ஆகவே ஓபிஎஸ் போன்றவர்கள் இந்த இயக்கத்தை விட்டு வெளியேறுகின்ற பொழுது இந்த இயக்கத்திற்கு கடுகளவும் எள்முனை அளவும் எந்த விதமான பாதிப்பும் நஷ்டமும் கிடையாது. அது அவருடைய எதிர்காலம் மேலும் கேள்விக்குறியான ஒரு மோசமான நிலையை அவர் அடைந்து விட்டார் என்பதுதான் உண்மை. அவர் இப்பொழுது சாகவில்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழகத்தை குண்டர்கள் வைத்து எப்போது தாக்கினாரோ அப்பொழுதே பன்னீர்செல்வம் அவர்கள் 0 பன்னீர்செல்வமாகி செத்துவிட்டார் என்பதுதான் உண்மையான நிலவரம். நடமாடும் பிணமாக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். கடைசி காலத்தில் தன்னை தமிழ்நாட்டு மக்களின் யோகபித்த குரலால் தீய சக்தி திமுகவிடம் தன்னை இணைத்து கொண்டு சித்திரை வெயிலில் விழுந்த பனிக்கட்டி போல் கரைந்து விடுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஓபிஎஸ் போன்றவர்களால் யாருக்கும் எந்த லாபமும் கிடையாது. அவருடைய சொந்த பகுதியில் அவருக்கு உரிமையான பொது கிணற்றில் அந்த பகுதியில் வாழ்கின்ற வசிக்கின்ற ஏழை மக்கள் குடிநீருக்காக தண்ணியை பயன்படுத்த சென்றபோது அடித்து விரட்டியவர் இந்த பன்னீர்செல்வம். ஆக மக்களால் நிராகரிக்கப்பட்ட 0 பன்னீர்செல்வம் சித்திரை வெயிலில் விழுந்த பனிக்கட்டி போல் திமுக கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு கரைந்து விடுவார் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாகும். அவரை பற்றி தமிழக மக்களோ அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோ எல்லளவும் நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் ஆன்மாவும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆன்மாவும் அவரை மன்னிக்காது என்பதனை நான் இந்த நேரத்தில் திட்டவட்டமாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றேன். ஆனா அதிமுகல இருந்து இப்போ ஒவ்வொருத்தரும் விலகிறத நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு வந்து அவர்களும் கட்சிக்கு வந்து உண்மையான விசுவாசிகள் இருக்கிறவர்கள், பெரிய லெவலில் இருக்கிறவர்கள் யாரு போனாலும் நாங்கள் கவலைப்படுவதில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எப்பொழுதுமே இன்று இருக்கக்கூடிய கழக பொதுச் செயலாளரை அவருடன் கூட இருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றார். 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக அவர் அரண்மனை முதலமைச்சராக பதவியேற்றுவார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. மக்கள்கள் தீர்மானித்து விட்டார்கள். ஆகினால் ஓபிஎஸ் எல்லாம் எத்தனை ஓபிஎஸ் போனாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது. என்றுமே எங்களது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய தாய் அவர்கள் சொன்னது போல 1000 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். 2026 ஆண்டு நிச்சயமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்திலே செங்கோட்டையிலே அமர்வார் என்று இந்த நேரத்தில் நாங்கள் உறுதிப்படுகிறோம். இதை போல பன்னீர்செல்வத்தை போல எத்தனை பன்னீர்செல்வம் போனாலும் கழகத்துடைய தொண்டர்கள் போனால்தான் நாங்கள் கவலைப்படுமே தவிர அவர்களைப் போல போடுவதற்கு நாங்கள் கவலைப்படுவதே கிடையாது. அதுதான் உங்ககிட்ட நான் சொன்னேன். அதிமுகவில் வந்து தொண்டர்கள் வந்து பல பேர் இருக்கோம். 2 கோடி தொண்டர்கள் உள்ள இயக்கம் இது. 2 கோடி தொண்டர்கள் இருக்கும் போது ஒரே ஒருத்தர் போனாரு, 2 பேர் போனாங்கன்ற பதவி சுகத்துக்காகவும் சுயநலத்துக்காகவும் போகிறதுனால வந்து இந்த கட்சிக்கு வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் வந்து பிரச்சனை கிடையாது. எல்லாமே வந்து இவர் போயிட்டாங்க அவர் போயிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. கட்சியில் உண்மையான விசுவாசிகள் யாரும் போனது கிடையாது. கட்சியில் இவங்க இதுக்கு முன்னாடி வந்து டிஎம்கேக்கு உளவாளியாக இருந்திருக்காரு ஓபிஎஸ். எங்கள் கட்சியை வந்து உடைக்கணும்னு வச்சுக்காரு. கட்சி தலைமை கழகத்தை வந்து உடைச்சிருக்காங்க. இதை போல் வந்து கட்சிக்கு வேலை கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க கட்சியை வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு மறைமுகமாக வந்து வேலை செஞ்சவங்க யாரெல்லாம் வந்து இப்போ வந்து யாரும் தெரிஞ்சு போச்சு அவங்க தான் இப்போ போயிட்டு இருக்காங்க. இப்போ
ஓபிஎஸ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம்னா அம்மா மேல, அதாச்சும் ஜெயலலிதா அம்மா மேல வந்து ஒரு மரியாதைக்குரியவரா இருந்திருக்காரு அப்படிலாம் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அப்படிங்கிற பட்சத்துல அவரே எப்படி நிறைய விஷயங்கள் ஆப்போசிட்டா பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்க கட்சிக்கு? அதான் சொல்றேன்ல, இப்போ வந்து நீங்க சொல்றீங்க அவர் ஓபிஎஸ் வந்துட்டு அம்மா மூலியமா வந்தாருன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. இப்போ அம்மா வந்து இதுக்கு இந்த கட்சியை வந்து அவர் எந்த கட்சிக்கு வேணா போகலாம், ம். புரியுதுங்களா? இப்போ வந்து அதிமுகல இருந்து அவர் வேற கட்சிக்கு போனாரு, கவலைப்பட மாட்டோம். தலைவர் இருக்கும்போதே வந்து திமுகன்றது வந்து தீய சக்தி சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சார். அதே போல அம்மா வந்து திமுகன்றது தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாள் வரைக்கும் இந்த கட்சி நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த இதுல வந்து எடப்பாடி அதே போலதான் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது வந்து திமுக பக்கம் போறாருன்னா இவர் மறைமுகமா இவ்வளவு நாள் திமுக கிட்ட உடன்பாடோடு இருந்திருக்காருன்றதான் அர்த்தம். அதனாலதான் வந்து அவர் வந்து அதை தெரிஞ்சுதான் வந்து எடப்பாடி அவர் வந்து கட்சி விட்டு விளக்கினாரு. இவ்வளவு நாள் வரைக்கும் திரும்பி உள்ள வந்து திரும்பி வந்து கட்சியை வந்து அழிக்கணும்னு எண்ணத்துல தான் வந்து மறைமுகமா பண்ணியிருந்தார். துரோகி அவர் மறைமுகமா கட்சியை வந்து அழிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இதை கண்டுபிடிச்சி எடப்பாடி கட்சி விட்டு தூக்குனாரு. இவங்க வந்து இப்போ உள்ள அவங்களால கட்சிக்குள்ள வர முடியலன்றதுக்காக வந்து இப்போ அவருக்கு வந்து மறைமுகமா எங்க வேலை செஞ்சாரோ இப்போ நேரா வேலை செய்யறதுக்கு டீம் போயிருக்காரு.